ஜெபம் பண்ணக்கணும். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கனிமணி போல பாதுகாத்து இந்த நாளிலே உடைய பரிசுத்த சன்னிதானத்திலே நாங்கள் கூடி வரும்படியாய் எங்களுக்கு நீ தந்த கிருபைகளை எண்ணி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நல்ல தகப்பனாய், நல்ல மேய்ப்பனாய் நாள்தோறும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தினே உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தவும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி, ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். தாழ்த்தை உம்முடைய திருக்கரங்களிலே தந்து நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே, ஆமென். தேவன் நாம் மகிமைக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதலும் கீர்த்தனை 22வது பாடலை பாடும். கீதலும் கீர்த்தனை 22. கண்களை ஏறெடுப்பேன்.
நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்க. ஆண்டுடைய பாதத்தை ஒரு விசையாக ஆண்டவருடைய மத்தியிலே உதவி செய்யும்படியாக அவருடைய வல்லமையை நம்முடைய மத்தியிலே காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விசையாக நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக பரலோக தந்தைக்கு நேராக நாம் ஏறெடுப்போமா. ஆண்டவர் கடந்து வந்த காலங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கண்மணியை போல பாதுகாத்திருக்கிறார். கரங்களை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஒருபோதும் மாறாத தேவனாக இருக்கிறார். மழையுடைய உதவிகள் எல்லாம் ஒரு நாள் மாறி போயிடும். ஆண்டவருடைய உதவியோ ஒரு நாளும் அது மாறும். அவருடைய பாதத்தில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலும் என் உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்வில் கூட ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேறு மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க மனிதனை நம்புவதை பார்க்கலும் ஆண்டவரிடத்திலே பற்றுதலாயிருப்பது நலம் என்று சொல்லியிருக்கிறது. அவர்தான் மனமாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்லுகிற ஒரு தேவன் அல்ல. அருமையான இந்த காணொலி காட்சி மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற வாழ்விலே கூட ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு உதவி செய்யும்படியாக என்னுடைய கரம் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது, என்னை தேடிக்கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையான இந்த வேளையிலே ஆண்டுடைய பாதத்தை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் மீது ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வையுங்கள். அவருடைய வேதம் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுத்து எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லி வாக்களிக்கிறாரே. அடியே இந்த உலகத்தை குறிப்பதான பயம் உங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறதா? என்னுடைய வாழ்வு எப்படியாய் மாறும் என்று சொல்லி நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டுடைய பாதங்களை கேளு. ஒரு விஷயம் உங்களை அர்ப்பணித்த ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. என்னுடைய வாழ்விலை இருக்கிற இந்த எல்லா விதமான பொல்லாப்புகளும் எல்லா விதமான சத்துருவை மேற்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீர்கள், ஆண்டவர் மத்தியில் உங்களுடைய நடுவில் அவருடைய தெய்வீக பிரசனத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை ஒரு நாள் தூய்க்கும் உனக்கு கிடையாது. அவருடைய காலம் நம்மை தேடி வரும்படியாக நம்முடைய மத்தியில் எழுந்தருள் இருக்கிறது. ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் உதவி செய்தார். இந்த உலகத்திலே அநேக மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். குஷ்டரோகம் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் தேடி சென்று உதவி செய்தாரே. 100க்கு அதிபருடைய வாழ்வை ஒரு வேலைக்காரன் கேட்ட உடனே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பினார். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு உதவி. அருமையான வேலை நீ ஒரு விஷயமாக நீ ஆண்டுடைய பாதரானவரே, எனக்கு நீ உதவி செய்யுங்க என்று சொல்லி நாம் ஆண்டுடைய பாதலை கேட்க போகிறோம். அருமையான ஒரு பாதலை நாம் இணைந்து பாடுவோமா? உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நகரம் இயேசு இருக்கிறார், எனது நகரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியிலே என் உதவி செய்கிற தெய்வமாக இருக்கிறேன். ஆமாண்டவர், அருமையான வேளையில் யாரெல்லாம் உடைய வாழ்வில் ஆண்டவரிடம் உதவியை செய்வேன், இந்த
இந்த காரியத்தை வாய்க்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வை ஆண்டவரை நீதியானவர்களின் ஆறுதலை கர்த்தர் என்னோடு கூட எழுதும் புதிய மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே பிதாவே ஆமென். நாம் தொடர்ந்து நம் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற செய்வது போல எங்களுக்கு மன்னிப்பது போல ஆண்டவரை எங்கள் உதவிகளை திறந்தருளோ. தேவனை இரட்சிக்க விரைவாய் வாரு. பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவின் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 72. நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 72. தேவனே, ராஜாவுக்கு உடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உடைய நீதியும் கொடுக்கிறோம். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானம் தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் சிரிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவில் உள்ள ராஜாக்கள் விமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்மாக்களை இரட்சிப்பார். அவர் பிழைத்திருப்பார். ஷேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் சுவரில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதில் விளைவு லீபனோனை போலாது, பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்து வருவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அதிசயங்களை செய்கிறவர். சேர்ந்து நாம் வாசிப்போம். அவருடைய மகிமையுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமென். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வமாகிய விசுவாசிக்கிறேன், அவரே குமாரனை விசுவாசிக்கிறேன், அவர் பரிசுத்தாவினாலே பிறந்தார், ஒரு காலத்தில் பாடுபட்டு இஸ்ரவேலை அறிந்து அடக்கப்பட்டு பாதத்தினார், மூன்றாம் நாள் மறுத்திருந்தார், கடமைக்கு ஈஸ்வரனாகிய பரிசுத்தரிக்கிறார், அவருடைய மரித்தவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன், புதிதாய் பரிசுத்தவை பரிசுத்தாய் பாவமன்னிப்பு சரியிலும் நேற்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் வேத பாடங்கள் நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா 41 அதிகாரம் 8 முதல் 13 வரை. ஏசாயா 41 அதிகாரம்
8ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. என் தாசனாய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாம் சந்ததியே, நான் பூமியின் கடையாதனங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாக்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னுடனே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை தேடி காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் ஏற்பாடு. வாசித்தேன். தர்மையான நாராயணன் கூட ஒரு சிறப்பு பாடலை நாம் இணைந்து பாடப்போகிறோம். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் கணிக்கும், ஆகாய வெண்மையாய் அவர் ஜனம் பெறும் ஆண்டவர் வாக்குப்பலி. யாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் இணைந்து நாம் பாடுவோம். ஆனந்த
முன்பே தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களுக்கு துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காட்சியாக இருந்தபடியால் அலைகளினால் அலைக்கப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடற்பட்டுகள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். காற்று பலமாயிருப்பதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள் என்பது வாசித்தே தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து இதில் கீர்த்தனை 680வது கீர்த்தனை பாடும். அன்பே அன்பே ஆறுயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. இதில் கீர்த்தனை 680. ஆனந்தமான
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக வாசிக்க கேட்ட வேத பகுதியான ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம் 8வது வசனம் முதல் 13வது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நாம் வாழுகிற இந்த உலகத்திலே பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளிலே நாம் மனிதர்களின் உதவியை அநேக வேளையிலே நாடி செல்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளிலே மனிதர்களினாலே நமக்கு முழுமையாய் உதவி செய்ய முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போராடுகிற சூழ்நிலையில் யாராவது நமக்கு உதவி செய்தால் நலமாய் இருக்குமே என்று சொல்லி நாம் எண்ணின நேரங்களும் நாட்களும் உண்டு. ஆனால் மனிதனை நாம் பார்க்கும் பொழுது பல வேளைகளிலே நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே உதவக்கூடாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். வேதத்திலே உதாரணமாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கும்போது பானபாத்திரக்காரரின் தலைவன் அவனும் அங்கே யோசேப்போடு அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவன் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கம் கொடுத்து தான் இந்த சிறையிலிருந்து வெளியே சென்ற பிறகு எனக்கு நீ உதவ வேண்டும் என்று சொல்லி கேட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் சிறைச்சாலையை விட்டு வெளியே சென்ற பின்பு அந்த பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை மறந்து போனான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வேளையிலே மனிதர்களிடத்திலே நாம் உதவி கேட்கும் பொழுது, மனிதர்களை நம்பி நாம் நிற்கும் பொழுது இவ்விதமாகவே நாம் தோல்வியை சந்திக்கிறோம் அல்லது ஏமாற்றத்தை சந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் சொன்னதை செய்கின்ற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை வேண்டி நிற்கும் பொழுது, அவருடைய உதவிக்காக காத்து நிற்கும் போது அவர் நமக்கு துணை நின்று நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஜனங்களுக்கு அவிதமாகவே அவர் வாக்கு கொடுக்கிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவர் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நிச்சயமாகவே இந்த நாளின் சிந்தனை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை சுருக்கமாக நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்து நேரங்களில் நமக்கு உதவி செய்கிறார். சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபத்தை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்படியாய் சங்கீதக்காரன் நமக்கு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மனிதனை நாம் ஆபத்து காலத்தில் கூப்பிடும் பொழுது, ஒருவேளை அந்த ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்வதற்கு அவனுக்கு பலமில்லாமல் போகலாம் அல்லது மனமில்லாமல் போகலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆபத்திலே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இறங்கி வந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யோனா
தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று அவர் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பு நடந்தவைகளும் நமக்கு தெரியும். ஆண்டவர் யோனாவை அழைத்து அவர் நினிவே மக்கள் மத்தியிலே போய் அவருடைய வார்த்தையை சொல்ல அவர் கட்டளை கொடுத்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் தர்ஷிஷுக்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்போதுதான் ஒரு ஆபத்திலே அவன் சிக்கிக் கொள்ளுகிறான். அந்த ஆபத்திலே சிக்கிக்கொண்டு அங்கே மீனின் வயிற்றிலே அவன் இருக்கும் பொழுது, மிகவும் ஒரு மரண தருவாயிலே அவன் இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தையை இன்னொருவன் கேட்கவில்லை என்று சொன்னால், அவன் ஆபத்தான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது மனிதனுடைய வார்த்தை, நான் சொன்னதை கேட்கவில்லை என்பதால் தான் இப்படி உனக்கு பிரச்சனை என்று சொல்லுவான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் இப்படி ஒரு ஆபத்திலே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்படி கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் யோனாவை பார்த்து குறை சொல்லவும் இல்லை, யோனாவை கடிந்து கொள்ளவும் இல்லை. மாறாக ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் யார் என்று பார்த்து நமக்கு உதவி செய்கிறவர் அல்ல. ஒருவேளை யோனாவுடைய அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே அவன் தண்டிக்கப்படக்கூடிய ஒருவன் தான். அவனுக்கு கிடைத்த தண்டனை என்பது நியாயமான ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் அப்படி எண்ணவில்லை. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே இந்த யோனா இந்த ஆபத்திலே சிக்கிக் கொண்டது சரிதான் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கவில்லை. அவனுடைய சத்தத்தை கேட்டார். அவனுடைய ஆபத்தான சூழ்நிலையை ஆண்டவர் உணர்ந்தார். அந்த ஆபத்திலே அவனுக்கு உதவி செய்து மீண்டும் அவருக்கு வாழ்வு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்கிறது போல ஆபத்திலே கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நாம் யார் என்று அவர் பார்ப்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலவிதமான தவறுகளை நாம் செய்திருந்தாலும் கூட, பலவிதமான காரியங்களில் ஆண்டவரை விட்டு நாம் தூரமாய் போயிருந்தாலும் கூட, ஆபத்து காலத்தில் நாம் சிக்கி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை தான் பார்க்கிறாரே தவிர நாம் யார் என்று பார்ப்பதில்லை. நாம் அவருக்கு என்ன செய்தோம் என்று அவர் பார்ப்பதில்லை. எந்த வேளையில் நாம் ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர் என்பதை அறிந்தவர்களாய் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் நமக்கு இக்கட்டில் உதவுகின்ற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இக்கட்டான சூழ்நிலைகளிலே சிக்கிக்கொள்ளும் பொழுது நமக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவர் எப்பொழுதும் ஆயுதமாக இருக்கிறார். அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. விசேஷமாக எஸ்தர் சரித்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் எஸ்தருடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே அவளுக்கு உதவுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆமானுடைய நயவஞ்சகமான ஒரு செயலினாலே, தீய சிந்தனையினாலே யூத குலத்திற்கு வந்த ஒரு பேராபத்து. அந்த ஆபத்தில் இருந்து ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு புறத்திலே மொர்தெகாய் எஸ்தரை நோக்கி கடந்து வந்து அவர் அழுது கண்ணீரோடு அவரிடத்திலே நிற்கிறதை பார்க்கிறோம். இந்த ஜனத்திற்காக ராஜாவின் இடத்திலே போய் பேசும்படியாக எஸ்தரை அங்கே மொர்தெகாய் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு சூழ்நிலை பார்ப்போம் என்று சொன்னால், ராஜாவை பார்க்க போகும்போது அவருடைய பொற்செங்கோல் நீட்டப்படவில்லை என்று சொன்னால் அங்கே மரணம் தான் ஏற்படும் என்கின்ற ஒரு சட்டம் அங்கே இருக்கிறது. அப்படி ஒருவேளை மொர்தெகாயை
அவருடைய கண்ணீரை பார்த்து இங்கே அவள் போனாள் என்று சொன்னால், அங்கே ராஜாவினுடைய பொற்செங்கோல் நீட்டப்படவில்லை என்று சொன்னால் அங்கே மரணம் காத்திருக்கிறது. அப்படி மரணம் காத்திருக்கிறது என்று பயந்து அங்கே போகவில்லை என்று சொன்னால் தன்னுடைய இனத்தினுடைய அழிவு அங்கே காத்திருக்கிறது. ஒரு புறம் தன்னை வளர்த்தெடுத்தவருடைய கண்ணீர் அலறல் சத்தம் ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்க, இன்னொரு புறம் தன்னுடைய மக்களுடைய அழிவு ஒரு பக்கம் இருக்க, ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எங்க எஸ்தர் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் வேதத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே எஸ்தர் 3:15 சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து சூசான் நகரம் கலங்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே இந்த சூழ்நிலையிலே எஸ்தர் செய்கின்ற ஒரே ஒரு காரியம், மொர்தெகாயிடம் சொல்லுகிறார், நீங்க எல்லாரும் போய் என்ன செய்யுங்க, உபவாசம் இருங்க, நானும் 3 நாள் உபவாசம் இருந்து நான் ராஜாவை சந்திக்கிறேன் என்று ஆண்டவரை முன்னிறுத்தி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே அவள் செயல்படுகின்றதை பார்க்கிறோம். நாம் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை அதுதான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அங்கே எஸ்தர் இருந்த பொழுது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவளாய் உபவாசித்து தொடர்ந்து தன்னுடைய காரியங்களை செய்வதற்கு அவள் ஆயத்தமான பொழுது ஆண்டவர் அங்கே எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாற்றி கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த எஸ்தர் சரித்திரத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்தர் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலங்கி இருந்த அந்த சூசான் நகரமானது மீண்டும் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆண்டவர் அங்கே மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆண்டவரை தேடின பொழுது ஆண்டவர் எஸ்தருக்கு உதவி செய்தார். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் இக்கட்டான வேளைகளிலே தேடுவோம் என்று சொன்னால் நமக்கும் உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலே இனி என்ன செய்வோம் என்ற சிந்தனை நமக்குள்ளே வரும் பொழுது, இனி என் வாழ்விலே வழி இல்லையா என்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் தேடுவோம். ஆண்டவர் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தோல்விகளிலே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய சீசனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சீமோன் தன்னுடைய ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு அங்கே மீன்பிடிக்க முயற்சி செய்து வெற்றி வலையோடு கடற்கரையில் நிற்கிறதை பார்க்கிறோம். அவன் வெற்றி வலையை அலசி கொண்டிருக்கிற ஒரு காட்சி அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் வருகிறார், அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவனிடத்தில் சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். அவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டிருக்கிறான். இந்த மீன்பிடி தொழிலிலே அவனுக்கு அனுபவம் இருக்கிறது. இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருந்தும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் சொன்னதுனாலே நான் என்ன செய்கிறேன், வலையை போடுகிறேன் என்று அவன் கொண்டு வலையை போடுகிறான். திரளான மீனை அள்ளி கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வெற்று வலையை அங்கே அலசி கொண்டிருந்த சீமோனுடைய வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக அவர் மாற்றுகின்றதை நாம் பார்க்கிறோம். அங்கே வெறுமையான அவருடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியடைந்த அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மீண்டுமாக அவர் நன்மையினாலே நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, பல முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான முயற்சிகளை செய்து நாள்தோறும் இப்படிப்பட்ட வெற்றி வலையை அலசுகிறது போல ஒரு வெறுமையான ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாய்
ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தோல்வி உதவுவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே ஒருவேளை தொடர்ந்து தோல்விகளின் மேல் தோல்விகளை நாம் சந்தித்து வந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், வெறுமையின் மேல் வெறுமை நம்முடைய வாழ்விலே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரிடத்திலே நாம் சொல்வோம், நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதமாக மாற்ற அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவர். நம்முடைய வாழ்விலே சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத ஆண்டவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஆண்டவரை நாம் சார்ந்திருந்து ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுவோம், இக்கட்டில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம், தோல்வியில் அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். நம்முடைய வாழ்விலே அவர் நமக்கு உதவி செய்வார், நம்மை வழி நடத்துவார், நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அளவு கடந்து நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம் பாதம் வந்து உம்மை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விசேஷமாய் உம்முடைய திருவார்த்தையின் வழியாய் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்பட்டீர். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் எங்களுக்கு துணை செய்கிறவராய், எங்களுக்கு உதவி செய்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்று எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரப்பா. தகப்பனே, ஆபத்து காலத்தில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், தோல்வியில் எங்களுக்கு உதவி செய்கிறவராய் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களிலே நீர் எங்களுடைய வாழ்விலே உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. பற்பல பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, குறைவுகளோடு, தோல்விகளோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவர் நீர் உதவி செய்கிறவர் என்பதை விசுவாசித்து உமேது யாரெல்லாம் அந்த நாளிலே நம்பிக்கை வைக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவருடைய விடுதலையை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள், ஆண்டவரே நான் ஆபத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஆண்டவரே என் வாழ்வில் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறார்களோ, ஆண்டவரே என் வாழ்விலே தோல்வி மேல் தோல்வி அடைந்து நான் துவண்டு போய் இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, தகப்பனே அத்தனை பேர்களும் உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் அருளுகிற நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாய் இருக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வின் சூழ்நிலைகளையும் அறிந்த ஆண்டவர் நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை, உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு வாழுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும்படியாய், ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உம்முடைய உதவிக்காக நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய உதவியை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே உம்மை உயர்த்த நீர் அருள் புரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லாருடைய வாழ்வின் கண்ணீரையும் நீர் மாற்றித் தரும்படியாய், எல்லாருடைய தோல்விகளையும் நீர் மாற்றித் தரும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வாழ்வு, புதிய நன்மையின் வாழ்வு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, இந்த நாட்களில் இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய், ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் எல்லாவற்றும் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவராமே நீர் உதவி செய்யும்படியாய், எங்கள் மீது நீர் இரக்கம் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராமே நீர் பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய், ஆண்டவரே விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மீண்டுமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் வேகமாய் பரவி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வெளியடைத்து காத்துக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதைவன் கூடாரத்தை அழகாது என்று சொன்னீரே தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருடைய கூடாரத்தையும்
பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியை ஒன்று விட்டு விளக்குவேன் என்று சொன்னவர் தகப்பனே, எங்கள் தேசத்தில் இருந்து ஆண்டவரே நீர் வியாதியை விலக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தலோடு பயத்தோடு வாழுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போய் ஆண்டவரே சமாதானத்தோடு வாழுகிற சூழ்நிலைகளை நீர் உருவாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி நாங்கள் ஒருமித்து காத்திருக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே நீர் நன்மையானவர்களை நாங்கள் ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து உடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். உடைய ஆசீர்வாதம் எங்களில் நிறைவாய் இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் அன்பு பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு என்றைக்கும் தங்கி இருப்பதாக. நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 40வது பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் மாவுனத கத்தாதி கத்தரை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 40 பாடுவோம். கத்தாதி கத்தரே
கொடுப்பாராக. God bless you.